மித்ரா மற்றும் விஸ்கர் போல்ட். பள்ளிமணி உற்சாகமாக ஒலித்தது. மித்ரா சென்னையின் கலகலப்பான வெயில் நிறைந்த தெருக்களில் துள்ளி குதித்துச் சென்றாள். அவளுடைய கற்பனை கிரீச்சர்ஸ் மற்றும் துணிச்சலான ஹீரோக்கள் நிறைந்த நம்பகமான ஸ்கெட்ச்புக் அவளுடைய பிரகாசமான பிங்க் பையில் பத்திரமாக இருந்தது. திடீரென ஒரு மூலையில் இருந்து மெல்லிய மியாவ் என்ற சத்தம் வந்தது. மித்ரா தயங்கினாள். அவளுடைய ஆர்வம் தூண்டியது. சத்தத்தை பின்தொடர்ந்து சென்றாள். தூசியடைந்த அட்டை பெட்டி ஒன்றில் வீசப்பட்ட செய்தித்தாள்களுக்கு நடுவே அவள் பார்த்ததிலேயே மிகவும் அழகிய வெள்ளை தங்க நிற குட்டி பூனைக்குட்டி ஒன்று எட்டி பார்த்தது. மித்ரா மெதுவாக அந்த குட்டி ரோம உருண்டையை அள்ளினாள். அது மிகவும் மென்மையாக இருந்தது. அவள் கன்னத்தில் திருப்தியாக அது மியாவ் என்றபோது அதன் மென்மையான மீசையிலிருந்து ஒரு மங்கலான, கிட்டத்தட்ட கண்ணுக்கு தெரியாத நீல நிற பொறி மின்னியது. மித்ரா அதைத்தான் கற்பனை செய்தோமோ என்று யோசித்தவாறே கண்ணை சிமிட்டினாள். அவளுடைய கண்கள் ஆச்சரியத்தில் மின்ன விரிவடைந்தன. ஓஹோ, நீ சாதாரணமாக ஒரு பூனைக்குட்டி இல்லை, அப்படித்தானே? நீ விசேஷமானவன் என்று அவளுக்குள் ஒரு இரகசிய குதூகலத்துடன் கிசுகிசுத்தாள். எனக்கு தெரியும். நான் உனக்கு விஸ்கர் போல்ட் என்று பெயரிடுவேன். உன்னுடைய அற்புதமான மினுமினுக்கும் மீசைகளுக்காகத்தான். அன்று இரவு மித்ரா தன்னுடைய ஸ்கெட்ச்புக்கில் மின்னல் மீசையுடன் கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ பூனையை வரைவதில் மும்முரமாக இருந்தாள். இப்போது அதிகாரப்பூர்வமாக பெயரிடப்பட்ட விஸ்கர் போல்ட் வெளியே நடக்கவிருக்கும் சாகசத்தை பற்றி சற்றும் அறியாமல் அவள் மேசை மீது ஒரு சிறிய வெள்ளை தங்க நிற பஞ்சு உருண்டையாக அமைதியாக சுருண்டிருந்தது. வெளியே நிலவு இல்லாத இரவின் போர்வையில் ஒரு நிழலான உருவம் தோட்டத்தில் பதுங்கிச் சென்றது. அவன் ஒரு பிரபல திருடன். அமைதியான குடியிருப்பு பகுதிக்குள் திருட்டுச் சொத்துக்களை சேகரிக்க தயாராக இருந்த தனது பையுடன் சுவரில் சத்தமில்லாமல் ஏறிக்கொண்டிருந்தான். ஜன்னலிலிருந்து வந்த திடீர் விசித்திரமான கிரீச் சத்தம் மித்ராவை திடுக்கிடச் செய்தது. அவளுடைய பேனா பக்கத்தின் மீது தட்டச்சு செய்தது. அவளுடைய இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அது என்ன என்று அவள் கிசுகிசுத்தாள். அவளுடைய குரல் கேட்கவே இல்லை. அவளுடைய கண்கள் பதட்டத்துடன் ஜன்னலை நோக்கி பாய்ந்தன. பயம் உள்ளே நுழையத் தொடங்கிய அதே சமயம் விஸ்கர் போல்ட்டின் ஒளிரும் நீலக் கண்கள் இருளை ஊடுருவி திறந்தன. அவனுடைய மென்மையான வெள்ளை தங்க நிற ரோமங்கள் ஒவ்வொரு வினாடியும் பிரகாசமாகி சிறிய மின்சார நீல ஆற்றலுடன் சலசலத்து மின்னத் தொடங்கியது. அவன் தயாராகிவிட்டான். ஒரு வலிமையான மின்னல் வேகத்தாவலுடன் விஸ்கர் போல்ட் செயலில் இறங்கினான். அவன் ஜன்னலை நோக்கி பாயும்போது அவனைச் சுற்றி ஒரு திகைப்பூட்டும் நீல மின்சாரம் இருந்தது. திடீர் ஒளியைக் கண்டு அதிர்ச்சியடைந்த திருடன் அந்த சிறிய ஒளிரும் பூனை சீறியபோது ஆச்சரியத்தில் கத்தினான். அவனுக்கு ஒரு பாதிப்பில்லாத, ஆனால் முற்றிலும் திடுக்கிட வைக்கும் ஆற்றலின் அதிர்வை அனுப்பினான். திருடன் அவசரமாக ஓடி இரவில் மறைந்து போவதைக் கண்டு மித்ரா வியந்து போனாள். அவளுடைய துணிச்சலான மியாவ் என்ற விஸ்கர் போல்ட் அழகாக தரையிறங்கினான். அவனுடைய பொறிகள் மங்கின. மித்ரா அவனை அள்ளிக்கொண்டு தன்னுடைய சிறிய மின்சார ஹீரோவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். நீ உண்மையிலேயே என் சூப்பர் ஹீரோ விஸ்கர் போல்ட் என்று அவள் பெருமையுடன் புன்னகைத்தவாறே கிசுகிசுத்தாள்.